என்ன மீனாட்சி, என்ன வேணும்? காஃபி சாப்பிட்றியா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. இந்த சமையல் வேலை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஹால்ல உட்காந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகி போச்சு. வேலை செய்யாம இருந்தாதான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என்னம்மா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு புத்தி தெளிஞ்சு இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமா? இல்ல மீனாட்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்லைன்னு சொல்றது உங்க பெருந்தன்மை. அதுக்காக நீங்க பண்ண உதவியெல்லாம் நான் மறந்துட்டு போனேன்னா நான் நன்றி இல்லாதவள் ஆயிடுவேம்மா. நீங்க பைத்தியன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு என் முகம் மாறினதுக்கு காரணம் நான் அப்படி ஒரு நிலைமையில இருந்தப்போ உங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைச்சு வருத்தப்பட்டேம்மா. மற்றபடி நீங்க சொன்னது எதுவுமே என் மனசை புண்படுத்தலம்மா. ஓ நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராது மீனாட்சி. குறையில்லாம வாழ்றதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்மா. என் பொண்ணை இன்னும் பார்க்காம இருக்கேனேம்மா, அதுவே ஒரு பெரிய குறை தானே. ஸ்ரீநிதி கண்டிப்பா கிடைச்சிடுவா. அந்த குறை சீக்கிரமா நீங்கிடும் மீனாட்சி. பாப்போம். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் காயின் இருக்கிறேன். சரி. பாத்தியா, இதை அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை செக் பண்ணி பாத்துறேன். அம்மா வீட்ல இருந்தாடா போனு. பேசுடா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஏன் டென்ஷனா வர? பாலுவா கூட இருக்கலாம். ஹலோ சுந்தரம், பாலு பேசுறேன்டா. பாலு, ஒரு செகண்ட். ராஜாராமன் பக்கத்துல தான் இருக்கான். நான் ஸ்பீக்கரை ஆன் பண்றேன். எல்லார்கிட்டையும் ஒரே நேரத்தில் நீ பேசிடலாம். இப்ப சொல்லு பாலு. டேய், உனக்கும் ராஜாராமுக்கும் குட் நியூஸ்பா. என்ன பாலு? அம்மா இப்போதைக்கு மன்னார்குடி போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க பாலு. ரொம்ப தேங்க்ஸ். டேய், உன் தேங்க்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. ஸ்ரீநிதி கிடைச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லு. ஏன்னா ஸ்ரீநிதியை எப்படியாவது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னார்குடிக்கு போகணும்னு உங்க அம்மா தீர்மானமா சொல்லிட்டாங்க. டேய் பாலு, ஸ்ரீநிதி தான் உன் பொண்ணு தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா பாலு, பல்லவி எல்லா விஷயத்தையும் சொன்னா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாரிடா ராஜாராமா, பல்லவியை தான் நான் ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டேன். கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன்டா. பரவாயில்ல விடு. பல்லவி உனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சியை கோச்சுக்க அண்ணனுக்கு உரிமை இல்லையா என்ன? சரிடா ராஜாராமா, அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு என்னால் ஜாஸ்தி பேச முடியாது. நம்ம நேரில் பேசிக்கலாம். ஓகே? சரி பாலு, மீனாட்சியை பார்க்கவாது நாங்க வரணும். ஆனா அம்மா என்ன அங்க உள்ள விட மாட்டாங்களே. எல்லாம் சரியாயிடும்டா, நீ கவலைப்படாத. நான் போனை வச்சிடுறேன். சரி பாலு. என்ன பாலு? ஒண்ணும் இல்லம்மா. மீனாட்சி, நீ சாதத்தை வடிச்சிடு, நான் இதை வரேன். சரிம்மா. பாலு, என்னம்மா? மீனாட்சிக்கு எப்பவும் அவ பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சு மீனாட்சி முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். செஞ்சிடலாமா? ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. ராஜாராமன் சுந்தரமும் வேற தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவா.
இத பாரு, அவனுல நம்பாத, உன்னை நட்டாத்துல நிக்க வச்சுடுவானுங்க. இல்லம்மா. இல்ல பாலு, சுந்தரத்துக்கு போன் பண்ணி அவனை அழைச்சிட்டு வர சொல்லு. சுந்தரத்துக்கு போனை போடு. எதுக்குமா? நான் அவனை விட்டு பேசுறேன். உனக்கு சுந்தரத்தோட போன் நம்பர் தெரியும்ல? தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த டைரியில எழுதி வச்சிருந்தீங்களா? அன்னைக்கு எதேச்சியா பார்த்தேன். அப்ப போடு. ஒரு நிமிஷமா. அந்த ப்ராஜெக்ட் விஷயம் என்னாச்சுன்னு பாரு. இதோ இப்ப பார்த்து சொல்றேன். அம்மா வீட்டில் இருந்தாண்டா ஃபோனு. ஹலோ. டேய் சுந்தரம், நான் பாலு பேசுறேன். உன்னையும் ராஜாராமனையும் அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படியா? என்ன விஷயம்டா? அது வந்து இங்க கொண்டா போன. ஏடா சுந்தரம், வான்னு சொன்னா வீட்டுக்கு வரமாட்டியா? காரணத்தை சொன்னாதான் வருவியா? இல்லம்மா. அவனை கூப்பிட்டுக்கிட்டு வாடா இங்க. பெருசா காரணம் கேக்குறான். என்னடா? டேய் அம்மா உடனே வர சொல்றாங்க. வா போயிட்டு வந்துடலாம். புதுசா அம்மா என்ன குண்டை தூக்கி போட போறாங்கன்னு தெரியலையேடா. எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம். வாடா கிளம்பு. அனு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்ன பல்லவி, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலையே. அதான் இப்போ ஸ்ரீநிதியை புரிஞ்சுக்கிட்டேங்கல்ல. உங்க செல்வியும் ஸ்ரீநிதியும் ஒன்றுன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 23 வருஷமா நான் வேண்டாத தெய்வம் இல்ல அனு. அந்த பெரியம்மா சொன்னாங்க, துர்க்கையம்மனுக்கு விளக்கேத்து உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும்னு. ஆனா நான் அதை நினைச்சாலே என் மனசெல்லாம் படபட நடிச்சுக்குது. ஏன் பல்லவி? அவங்கள நான் பார்க்கணும் அனு, அவங்க கிட்ட பேசணும். நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா அவங்க கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு இருக்கேன். உங்களை எனக்கு புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன் அனு? மனசுக்குள்ள இவ்வளோ சந்தோஷம், பரவசம். இதை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு நீங்க புதுசா தெரியுறீங்க. உண்மைதான் அனு. என் மனசுக்குள்ள இருந்த போலியான குரோதம், கோபம், வைராக்கியம் எல்லாமே மறைஞ்சிடுச்சு. ஸ்ரீநிதிக்காக நிவேதா என்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டிருக்கா. அவ கோவத்துல இருந்த நியாயம் எனக்கு இப்பதான் புரியுது. காயத்ரி என்னை எப்ப பார்த்தாலும் புன்னகையோட வாங்கன்னு உள்ள கூப்பிடுவாங்க. அந்த ஸ்ரீநாத்தும் அவங்க அப்பாவும் ஸ்ரீநிதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அழகான குடும்பத்தை நான் கழிச்சிட்டேனே அனு. ஐயோ, அப்படிலாம் இல்ல பல்லவி. ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆமா, நீங்க ஸ்ரீநிதி உண்மையான அப்பா அம்மாவை பார்த்து பேசுனீங்களா? முதல்ல ஸ்ரீநிதியை கண்டுபிடிக்கணும். பாலு மீனாட்சி முன்னாடி அவளை கொண்டு போய் நிறுத்தி இதுதான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கணும். பாலு மீனாட்சி யாரு? மன்னார்குடியில இருக்கிறவங்களா? ஆமா. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? ஆ, நல்லா தெரியும். என் ஹஸ்பண்டுக்கு அவங்க நல்ல ஃப்ரெண்டு. என் அத்தை வீட்டுல தான் அவங்க தங்கி இருக்காங்க. உங்க அத்தை வீட்லயா? ஆமா. அனு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? பாலு கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்வேன். இல்ல எல்லாம் அந்த அம்மாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்வாரு. இத பாருங்க அனு, நான் கண்டிப்பா உங்க அத்தைய பார்க்கணும். கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். என்னை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருந்தோம் நான் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன். இந்த பாவத்துக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் தேட போறேன்னு தெரியல. பரிகாரம் இருக்கு பல்லவி. கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் கல்யாணம் நடக்கணும். நிச்சயமானு, ஸ்ரீநிதி தான் என் வீட்டு மருமக. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அதே கல்யாணம் ஏன் மூலமா நடக்கணும்னு இருக்கு. இது ஆண்டவன் போட்ட கணக்கு. அந்த கணக்கு தப்பாது. அனு, உங்க கையால ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஷுவர். ஒரே நிமிஷம் இருங்க.
வாங்கண்ணே வாங்க. எப்படிமா இருக்க மீனாட்சி? நல்லா இருக்கண்ணே. இந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து கேட்டு எத்தனை வருஷமாச்சு மீனாட்சி? ஆமாண்ணே, இத்தனை வருஷமா எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. உனக்காக கஷ்டப்பட்டது அம்மாவும் பாலுவும் தான். அவங்களே இதை பெருசா எடுத்துக்கல. இதை பார், இனிமேலாவது நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நீ அவங்களுக்கு தர நன்றி கடன். ஆமாண்ணே, என்னை சுத்தி இவ்வளவு நல்லவங்களா இருக்கும்போது நான் கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா என் பொண்ணு ஸ்ரீநிதியை நினைச்சாதான். ஸ்ரீநிதியை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், அவ எப்படியும் கிடைச்சிடுவா. ஆமா மீனாட்சி, ஸ்ரீநிதியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற முயற்சியில தான் நாங்க இருக்கோம். எப்படியும் நாங்க அவளை கண்டுபிடிச்சிருவோம். வாய் சொல்லில் வீரரடின்னு பேச்சுதான் பெருசா இருக்கு. வாங்கம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தான் வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. என்னன்னு? மீனாட்சி, அவங்கெல்லாம் ரொம்ப படிச்சவங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னம்மா அது? நீங்களே ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேய், நான் அவங்கள கூப்பிட்டது நடு வீட்டுல உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு விருந்து சாப்பிட வர சொல்லல. பின்ன வேற எதுக்குமா வர சொன்னீங்க? இவங்கள கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்துறதுக்கா? இந்த பெரிய மனுஷங்களுக்கு அப்பப்ப கணக்கு மறந்து போயிடுது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வர சொன்னேன். என்னம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உனக்காக தான் மீனாட்சி இப்படி எல்லாம் பேசுறேன். சுந்தரம், காணாம போனது 2. அதுல 1 கிடைச்சதும் இன்னொன்னு வசதியா மறந்துட்டீங்களா? அம்மா, உங்க பையன் கிடைச்சதும் இவங்க பொண்ணு கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்னன்னு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாலு மீனாட்சியோட பொண்ணு ஸ்ரீநிதினு தெரியறதுக்கு முன்னாடியே நாங்க அவளை தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு அக்கறை இல்லையா என்ன? அம்மா, ஸ்ரீநிதி எங்களுக்கு பொண்ணுன்னா ராஜாராமனுக்கு மருமகள்மா. கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அதையே புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. ஸ்ரீநிதி மருமகளை ஆக கூடாதுன்னு தான் ஒருத்தி கருவிக்கிட்டு நிக்கிறாளே, அவ நடக்க விட்டுடுவாளா? யாருக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு? அவளே இந்த பொண்ணு கொண்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்காளோ என்னவோ. அம்மா, இன்னும் பல்லவிக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுக்கறதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. முதல்ல மினுமினுப்பு காரினீங்க, அப்புறம் மேனா மினிக்கினீங்க, அதுக்கப்புறம் ரெண்டாம் தரம் தலைக்குறவா பேசி அவமானப்படுத்தினீங்க. சரி, ராஜாராமன் பல்லவியை கல்யாணம் பண்ணிட்ட கோவம் தான் உங்களெல்லாம் இப்படி பேச வைக்குதுன்னு நானும் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க பல்லவியை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னடான்னா ஸ்ரீநிதியை கடத்தினதே பல்லவி தான். பல்லவி ஏதோ ஒரு கடத்தல்காரி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. மனசு பொறுக்காம சொல்றேம்மா, நீங்க பண்ண இந்த தப்புக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. டேய், என்ன பேசுறடி? அம்மாவை சபிக்கிறியா? அவங்க தெய்வம்டா. விடா ராஜாராமா, நீ வேணா சுமை தாங்கியா இருக்கலாம். அவங்க இறக்கி வைக்கிற கோபத்தெல்லாம் உன் நெஞ்சில தாங்கிட்டு இருக்கலாம். ஆனா என்னால அது மாதிரி இருக்க முடியாது. தெய்வமே தப்பு பண்ண கூட எதிர்த்து குரல் கொடுக்கறதா நல்ல மனுஷன். நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏமா, நான் வரும்போது என்ன சொன்னீங்க? மதியாதா தலைவாசல் மிதியாதுன்னு பழமொழி சொன்னீங்கல்ல. எங்களுக்கு அந்த பழமொழி நல்லா புரியும். ஆனா உங்களுக்கு தான் ஒரு பழமொழி தெரியல. ஆத்திரம் தான் அறிவுக்கு சத்ரு. நீங்க அதை நல்லா படிச்சு வச்சீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுந்தரம், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சாரிடா, இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அம்மா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல, போதுமா? ஏமா, நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீநிதியை பல்லவி தான் கடத்தி வச்சிருக்கானா, எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஸ்ரீநிதி கைப்பட ஏன் கார்த்திக்கும் காயத்ரிக்கும் எழுதணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்ரீநிதி காணாம போல. அவ பர்பஸா தான் நம்ம எல்லாரையும் விலக்கி வச்சுட்டு எங்கேயோ பத்திரமா இருக்கா. அவளா விருப்பப்படும் போது வந்துருவா. ஆனா அதுக்காக நாங்கெல்லாம் ஒன்னும் அவளை தேடாம இல்ல, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா பல்லவியை உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா பழியும் பல்லவி மேல போடணும்னு நினைக்காதீங்க. நான் யாரு மேலயும் வீணா பழி போடல. சின்ன வயசுல செல்வியா தொலைஞ்சு போனதுல இருந்து இப்ப ஸ்ரீநிதியா தொலைஞ்சு போய் எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, இதுக்கெல்லாம் இப்ப நீ வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கே, அந்த மகராசி தான் காரணம். அத மறந்துடாதரா. நான் எங்கேயோ நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு லெட்டர் போட்டாளே ஸ்ரீநிதி, அத வச்சு அவ நல்லா இருக்கான்னு சொல்றியா? தனிமையோட கொடுமை எவ்வளவு வேதனை தரும்னு நான் அனுபவிச்சவடா. என்கிட்ட உங்க சால்ஜாப்பெல்லாம் செல்லாது.
முதல்ல அவளை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அம்மா அம்மா நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடியும் பாலு மீனாட்சி முன்னாடியும் நிறுத்தி காட்டுறேன். வாடா சுந்தரம்.